தோழர்களே, நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்து தொழுநோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேறு மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதான். ஆமா, தூக்கம் மருந்தும் போத மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாம நாளும் பணம் போல கிடக்க வேண்டியதான். நோய் தேர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மிகச்சிறந்த மருந்து. ஆமா, அதுதான் நாடு கொடுக்கும், நிமிர்ந்து நடக்க செய்யும், வீரம் கொடுக்கும் மருந்தாகும். இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டிக்கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாஹிபு, ராவுத்தர், மரைக்கார், மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதிவிடாதீர்கள். இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது. கடவுள் என்பது திராவிட மொழி, காடு என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல என்பேன். மதங்களை விபூதி பூச்சு, நாம, ஒத்து குழுமி இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை பயமொட்ட, தாடி, லுங்கி முதலியவைகளை கொண்டு நிர்ணயிக்காதீர்கள். இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல. இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர். மலையாள மாப்பிள்ளைமார் மற்றொரு பகுதியினர், ஈஜிப்தார் மற்றொரு பகுதியினர், ஜப்பான் ஜெர்மன் இஸ்லாமியர்கள் மற்றொரு பகுதியினர், ஆப்பிரிக்கர், நீக்ரோபர், அபிசீனியர் ஆகிய இஸ்லாமிய மற்றொரு பகுதியினர். இவர்கள் இத்தனை பேருக்கும் ஒரே கடவுள், அதுவும் உருவம், பெண்டு, பிள்ளை, சோறு சாறு வேண்டாததும் அற்றதுமாகும். உடன்பிறப்பு, சம உரிமை, கட்டுப்பாடு இவைதான் பொது. மற்றவர்கள் எல்லாம் காலதேச வர்த்தமானங்களை பொறுத்தது. இவை ஒன்றே இருப்பதால் தான் 60 கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள். நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து பேசவில்லை, பிரச்சாரம் செய்யவில்லை. இது உண்மை, உண்மை. இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை. 1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரனே, இதற்கு இஸ்லாத்தை தவிர ஒரு மருந்து சொல். இப்போது சொல்லாது. வீடு போய் தமிழ் பெரியார்கள், கருப்பெரியார்கள், பண்டித பெரியார்கள், ஆங்கிலம் கற்று பதவி வகிக்கும் வக்கீல்கள், உத்தியோக பெரியார்கள் முதலானவர்களுடன் கலந்து கட்டி அழுது முடிவு கண்டு நாளைக்கு வந்து சொல்லுங்கள்.